வணக்கம் மாபிரதா. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதிக்கு பீகார் மாநிலத்திலிருந்து வயிற்று பிழைப்புக்காக வந்து குடும்பத்தினருடன் அதே மாநில இளைஞரால் தனது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சிறுமி கும்மிடிப்பூண்டி அடுத்த புதுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டு இருப்பதாக கூறிய நிலையில் அங்கு பார்த்தோம்னா அந்த சுடுகாட்டு பகுதிக்கு ஜேசிபி எந்திரங்கள் உதவியுடன் வந்து சுத்தம் செய்யும் பணியும் நடைபெற்றது. எனினும் பார்த்தோம்னால் உயிரிழந்த சிறுமியின் உடலை சம்பந்தப்பட்ட பகுதிக்கு எடுத்து வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று நோக்கில் வந்து மக்களை திசை திருப்பிவிட்டு பொன்னேரி சுடுகாட்டில் பெற்றோரின் சம்மதத்தோடு காவல்துறையினர் மறைந்த சிறுமியின் உடலை நல்லடக்கம் செய்துள்ளனர். குறிப்பாக மறைந்த சிறுமியின் முகத்தை பார்க்க வேண்டும், அதாவது அந்த சிறுமியின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று கூறி அந்த கிராமத்தை புதுப்பேட்டை மற்றும் அந்த சிப்காட் பகுதியை சேர்ந்த ஏராளமான ஒரு பார்த்தோம்னால் 2 மணி நேரம் ஆகியும் உடலை எடுத்து வரவில்லை ஊருக்கு என்று கூறி சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இருப்பினும் பார்த்தோம்னால் பொன்னேரி சுடுகாட்டில் பார்த்தோம்னா அந்த சிறுமியின் உடலை காவல்துறையினர் மற்றும் பெற்றோர்கள் வந்து நல்லடக்கம் செய்துள்ளனர். இந்த தகவல் அறிந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட வந்த பொதுமக்கள் அந்த போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். இந்த நிலையில் பார்த்தோம்னால் அந்த குழந்தை புதைக்கப்பட்டிருக்கும் அந்த பகுதிக்கு கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் நேரில் சென்று அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறார். அவர்தான் கும்மிடிப்பூண்டிகள் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட 3 வயது சிறுமியின் உடலானது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் மோகன் வழங்கிட கேட்டோம்.